இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகு வறுவலுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நம்ம செய்யும் போது நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சதையெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் லேசான எலும்பு இருக்கிறதையும் எடுத்து இன்னைக்கு வந்து மிளகு வறுவல் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நல்ல ஒரு கிள்ளி போட்ட சாம்பாரோ இல்லை ரசமோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மிளகு வறுவல் வச்சுட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மசால் வறுக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்குவோம். இந்த ஸ்பூன்லேயே 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கல்பாசியில் ஒரு சின்ன இதழ், இதை மட்டும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால இந்த மிளகோட காரம் மட்டும்தான். இந்த நெய்யில் போட்டு நம்ம அதெல்லாமே வறுத்துட்டு நம்ம செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். இதில் வந்து ஒரு 4 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையோட இந்த தண்டு பகுதி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 2 இன்ச் அளவுக்கு சின்னதா இஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. நல்லா இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுலயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாமே எடுத்து நல்லா வறுத்தரலாம். அப்படி ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 20 மிளகு எடுத்து போட்டுக்குவோம். இதை 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். பாருங்க, ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி அரைச்சிட்டோன்றதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். பாருங்க, வதக்கி அரைக்கும் போது இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு, இதோடய சேர்த்து ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும் போது 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் கொஞ்சம் வந்து சத பீஸா எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கறியை பாருங்க, நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த மசாலாவையும் இதுல ஊற்றிடலாம். பாருங்க, இந்த மசாலாவோட பச்சை வாசமும் போயிருக்கும். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம போட்டது கரெக்டா இருக்கும், காரமும் கரெக்டா இருக்கும். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இது வந்து ஒரு 5 விசில் வரணும். வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வைங்க. அதுலயே ஒரு 2 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, மிளகு கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுடலாம். தூவி விட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணும்னா கெட்டியா வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நல்லா கிரேவியோட வேணுமா அப்படின்னா நம்ம இறக்கி வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம்.
பாருங்க, இந்த கிரேவிலேயே இந்த சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். இந்த கிரேவியெல்லாம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா சட்டி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நல்ல டேஸ்ட்டு. நல்லா கலந்துட்டு இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்க. வீட்டில் எல்லாருமே அடிச்சுக்குவாங்க இந்த சாப்பாட்டுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரேவிலேயே நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம். அப்புறம் இந்த கிரேவியோட இந்த சிக்கனை வந்து நல்ல ஒரு வெங்காய சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.